ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீயபதியான நாராயணன் எம்பெருமானுக்கு 2 முக்கியமான அடையாளங்கள் சொல்லப்படுகின்றது. அகிலஹேய பிரத்யநீகத்துவமும் அனந்த கல்யாண குணகத்துவமும். அகிலஹேய பிரத்யநீகத்துவம்னா எந்த விதமான தாழ்ந்த குணங்களும் இல்லாதவன். அனந்த கல்யாண குணங்கள்னா எல்லையற்றதான கல்யாண குணங்களை கொண்டவன். ஆக இந்த 2மே முக்கியமான அடையாளங்களாக எம்பெருமானுக்கு சொல்லப்படுகின்றது என்று பூர்வர்கள் வாக்கு. நாராயண நாமத்துக்கு அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுதோ ஆச்சாரியர்கள்லாம் எல்லையற்றதான கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். சுவாமி பராசர பட்டரும் அஷ்டஸ்லோகியிலே துவய மந்திரத்துக்கு நாராயண சப்தம் வரும்பொழுது அதுக்கு விளக்கத்துக்கு சமுச்சித குண ஜாத்தம் என்று சொல்றார். அதாவது எல்லையற்ற அனந்தமான எண்ணியே பார்க்க முடியாததான கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று சொல்றார். உடையவரும் சரணாகதி கத்தியத்திலே எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன். சத்யகாம, சத்ய சங்கல்ப, தேஜகா, வீரியகா, சௌரியகா என்று இப்படி முக்கியமான குணங்களை எல்லாம் சொல்லி அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன் என்று மங்களாசாசனம் செய்கின்றார். ஸ்வாபாவிக அனவதிகாதிசய, அனவதிக்க ஸ்வாபாவிகமாகவே எம்பெருமானுக்கு எல்லையற்றதான குணங்கள். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா, காம்பீரிய மாதுரிய சாதுரிய வீரிய சௌசீல்ய வாத்சல்ய ஆர்ஜவ சௌஹார்த்த என்று இப்படி எண்ணற்ற குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று சொல்றார். அப்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை பார்த்தோம்னா 5 நிலைகள். பரமபதத்திலே இருக்கக்கூடிய நிலை பரத்வம். திருப்பார்கடலிலே அனந்த சயனமாக அனந்த சயனத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை வியூக நிலை. இன்னும் அத்தனை ஆத்மாக்களுக்குள்ளே எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலையை அந்தர்யாமி. இன்னும் தர்மத்தை ரட்சிக்க வேண்டிய அவதாரங்களை எடுக்கிறான். அதுதான் விபவ அவதாரங்கள். விபவங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எல்லாம் விபவ அவதாரங்கள் என்றும் அந்தந்த திவ்ய தேசத்துல எல்லோரும் கொண்டாடும்படிக்கு அடியார்களினுடைய விருப்பப்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலையை அர்ச்சை அர்ச்சாவதாரம் என்றும் இப்படி 5வது நிலை. ஆக 5 நிலைகள்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றான். ஆக பூமியில் உள்ளோர் அத்தனை பேரும் கண்டு கழிக்க வேண்டும், எம்பெருமான கொண்டாட வேண்டும், அவனுக்கு கைங்கரியாதிகள்லாம் செய்ய வேண்டும் என்கிறதுனால கோயில்களிலேயும் அவரவர்களுடைய கிரகங்களிலேயும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றான். ஆக இப்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த 5 நிலைகளை விவரிக்கும் பொழுது பிள்ளை யோகாச்சாரியா ஸ்ரீவசன பூஷணத்திலே சொல்றார், பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் அர்ச்சாவதாரம் என்று காட்டுறாராக. நித்தியசூரிகள் முக்தர்கள்லாமும் கொண்டாடுமிடம் எம்பெருமான பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை கொண்டாடுகின்றார்கள். பரத்வம் பரத்வ நிலையிலே அங்கே எம்பெருமான் சாமகானத்தை கேட்டுக்கொண்டு ஆனந்தமா வீற்றிருக்கின்றான். அதனாலே இத பாட்டு கேட்கும் இடம் என்றும் தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் முதலானவர்கள்லாம் தங்களுடைய கூப்பாடு குறைகளை வந்து எம்பெருமானிடத்துல சொல்றதுனாலே திருப்பார்கடலிலே எம்பெருமான் அனந்த சயனத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலையிலே வந்து சொல்றதுனாலே அதை குறைகள் கேட்கும் இடம், கூப்பாடு கூப்பீடு கேட்கும் இடம் என்றும், விபவ அவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் குதித்த இடம் என்றும்,
மற்றும் அந்தர்யாமித்துவத்தை வளைத்த இடம் என்றும் அர்ச்சையாக இந்த பூமியிலே கோவில்களிலேயும் இல்லங்களிலேயும் அவரவர் கிரகங்களிலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த அர்ச்சைய வகுத்த விடம் என்றும் கொண்டாடுகின்றார். ஆக எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிக்கக்கூடியது எதுல அப்படின்னு பார்த்தால் இந்த அர்ச்சையிலே. ஆக ஆழ்வார்கள் அத்தனை பேருமே அர்ச்சையிலேயே எம்பெருமானுடைய குணங்கள்லாம் பிரகாசிக்கிறது என்கிறதுனாலே மங்களாசாசனம் செய்தார்கள். ஆழ்வார்கள் திவ்யசூரிகள், ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற இடம் என்பதனாலே திவ்ய தேசங்கள். திவ்ய தேசங்கள் எம்பெருமான் உகந்தருளின நிலங்கள் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ண பெற்றதனாலே திவ்ய தேசங்கள், 108 திவ்ய தேசங்கள் என்று இப்படி கொண்டாடும்படியாக ஆயிற்று. திருமங்கையாழ்வார் எண்ணற்ற திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியும் மற்ற ஆழ்வார்கள்லாமும் எம்பெருமான் தனக்கு காட்டின கல்யாண குணங்களை அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணியும் இப்படி 108 திவ்ய தேசங்கள் நாம் இன்றும் அனுபவிக்கும்படியாக இருக்கின்றது. 108 திருப்பதி அந்தாதி என்கின்ற கிரந்தத்தை அஸ்மத் ஆச்சாரியனுடைய கிருப்பை அடியாலேயும் வைஷ்ணவர்களினுடைய அடியார்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் கூடியிருந்து அனுபவிக்கலாம் என்று இந்த ஒரு ஆரம்பம். தொடர்ந்து 108 திருப்பதி அந்தாதி மாலையை கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசங்கள், அதில் சொல்லப்பட்டதான சிறப்புகள் மற்றும் முக்கியமான உயிர் பாசுரங்கள், ஆழ்வார்களுடைய உயிர் பாசுரங்களை நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.